வணக்கம். போன வாரம் அந்த நீயா நானா நிகழ்ச்சியில் தெருநாய்கள் வீதியில் இருக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரியான ஒரு விவாதம் நடந்தது. விவாதத்தினுடைய தலைப்பு தெருநாய்கள் வீதியில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்க, தெருநாய்கள் வீதியில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க, இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார தான் விவாதம். இதுதான் தலைப்பே. இந்த நீயா நானா நிகழ்வு நடந்ததே ஒரு ஹீட்டட் டிபேட்டுக்கு இடையில தான். அதாவது டெல்லி சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் கொடுத்துச்சு, எல்லா நாய்களும் கொண்டு போய் ஷெல்டரில் அடைங்கன்னு. அதை எதிர்த்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க ஸ்ட்ரே டாக் ஆக்டிவிஸ்ட்டு. அதுக்கப்புறம் பல்வேறு விவாதங்கள் ரொம்ப ஹீட்டடாக இன்டர்நெட்டில் நடந்துகிட்டே இருந்துச்சு. அதை தொடர்ந்து தான் இந்த விவாதம் நிகழ்ந்தது. ஆனால் இப்படி ஒரு விவாத நிகழ்ச்சி நடந்ததே இன்னும் வேறு சில மாதிரியான விவாதங்களை கிளப்பி விட்டுருக்குது இன்டர்நெட்டில். என்ன மாதிரினா, அது எப்படி கோபிநாத் இப்படி பேசலாம், அவர் எப்படி ஒன் சைடடாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம், அவர் ஒரு ஆங்கர் தானே, அவர் நடுநிலையாக இருந்து தானே பேசணும் அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் வச்சாங்க. முதல்ல இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பு என்ன, அதாவது தெருநாய்கள் வீதியில் இருக்கலாமா இருக்கக்கூடாதா, அதுதானே. இப்போ இந்த கேள்விக்கு தெருநாய்கள் வீதியில் இருக்கலாம் அல்லது தெருநாய்கள் வீதியில் இருக்கக்கூடாது, இதில் ஏதாவது ஒரு பதில் தானே சொல்லி ஆகணும். இடையில எதுவும் கிரே ஏரியாலாம் இல்லைல்ல. இப்போ இந்த ரெண்டு பதிலையுமே சொல்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது? இதை பற்றி நிறைய யூடியூபர்ஸ் வீடியோ போட்டிருக்காங்க. மிஸ்டர் ஜிகே போட்டிருக்காரு, பிக் பேங் மோகன் போட்டிருக்காங்க, A2D நந்தா போட்டிருக்காரு, இன்னும் நாமளே கூட வீடியோ போட்டிருக்கோம். பல்வேறு தரப்பில் இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் கிளியராக தன்னுடைய ஸ்டாண்டை சொல்கிறாங்க. அதாவது ஸ்ட்ரே டாக்ஸ் மட்டும் இல்லை, ஸ்ட்ரே அனிமல்ஸ் அப்படின்றதே அது அப்புறப்படுத்த வேண்டிய விஷயம் அப்படின்றத தெளிவாக சொல்கிறாங்க. இப்போது அனிமல் ஆக்டிவிஸ்டில் நிறைய பேர் மிக்சட் ஒப்பீனியன்ஸோடு இருக்காங்க. அதாவது ஸ்ட்ரே டாக்ஸ் அல்ல, ஸ்ட்ரீட் டாக்ஸ், அவை கம்யூனிட்டி டாக்ஸ், அவை ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கணும், அதுக்கு வீதியில் இருக்க உரிமை உண்டு அப்படின்னு ஒரு சாரார் பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் இருக்கிற அனிமல் ஆக்டிவிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை ஸ்ட்ரீட் டாக்ஸ் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் எங்களோட எண்ணமும், ஆனால் அதை எப்படி செய்வது, அதுக்கு ABC தான் சரியான வழிமுறை அப்படின்ற மாதிரி அனிமல் ஆக்டிவிஸ்ட்லேயே ரெண்டு பிரிவாக இருந்து பேசுகிறவங்க இருக்காங்க. இந்த மாதிரியான டிபேட்லாம் கொண்டு போகலாம். ஆனால் எடுத்த எடுப்புலையே நீங்கள்லாம் அனிமல் ஹேட்டர்ஸ் அப்படின்னு பேசுகிறப்போ நீங்கள் அனிமலை வெறுக்கிறீர்கள், நீங்கள் முக்கியமாக நாய்களை வெறுக்கிறீர்கள். நாய்கள் மனிதனுடைய உற்ற நண்பன் அல்லவா? பல ஆயிரம் ஆண்டுகளாக நாம் பரிணமித்து நாய்களோடு பயணித்து வாழ்ந்து வந்தோம். அந்த காலத்திலே காட்டிலே மனிதன் வேட்டைக்கு செல்லும் பொழுது கூடவே ஒரு நாயை அழைத்து செல்வான் அப்படின்ற மாதிரி எல்லாம் மனிதனுக்கும் நாய்க்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த நட்பு உறவை பாராட்டி பல்வேறு ரைட்டப்புகள் வருது. இதெல்லாம் நம்ம மறுக்க போகிறதே கிடையாது. பட் இதெல்லாம் வைத்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாய்களை வெறுக்கிறீர்கள், நாய்களை மொத்தமாக அழித்து ஒழிக்க பார்க்கிறீர்கள் அப்படின்ற மாதிரியான ஸ்ட்ராமன் ஆர்குமெண்ட்லாம் வைக்கிறாங்க. ஏன் கமெண்ட் செஷன்லாம் ஒருத்தர் எத்தனையோ பாம்பு கடிகள் நடக்குது, அதனால மரணங்கள் நிகழுது, அதனால பாம்புகளையே அழித்து ஒழித்து விடலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி இந்த மாதிரியான மொன்னையான வாதங்களை வைக்க முடியுது அப்படின்றது எனக்கு தெரியல. பாம்புனால நிறைய மனித மரணங்கள் நிகழுது, இன்னும் சொல்ல போனால் பாம்புனால நிறைய லைஃப் ஸ்டாக்ஸ் பறிபோகுது, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேங்க. ஆனால் பாம்புகள் இந்த எக்கோசிஸ்டம்க்கு நல்லது பண்ணுதா கெடுதல் பண்ணுதா? பாம்புகளால் என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உயிரினங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா? அதுக்கு நோய் பரப்பக்கூடிய அபாயங்களை ஏதாவது பாம்புகள் ஏற்படுத்தக்கூடிய சிக்கல்கள் இருக்குதா? அதனுடைய பாப்புலேஷன் இப்படி கட்டுக்கடங்காமல் பெருகி ஏதாவது சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய நிலை இருக்கா? பாம்புகள் நேச்சுரல் ஹேபிட்டட்டில், லோக்கல் எக்கோசிஸ்டமில் முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்றத ஆணித்தரமாக நம்புகிறோம். அதே பங்கை நாய்கள் செய்யுது அப்படின்னு நம்மளை நம்ப சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ராபிஸ், கேனைன் டிஸ்டெம்பர், பார்வோ வைரஸ், இன்னும் ஏகப்பட்ட ஜூனோட்டிக் டிசீசஸை இந்த நாய்கள் பரப்பக்கூடும். அந்த மாதிரியான சிக்கல்கள் இப்படி வளர்ந்து என்னாமஸாக இருக்கக்கூடிய பாப்புலேஷனில் இருக்குது அப்படின்றத மறந்துட்டு பாம்புகளை அழிக்கணும்னு நீங்கள் முயற்சி செய்வீங்க. எப்படி இந்த மாதிரியான மொன்னையான வாதங்களை வைக்க முடியுது அப்படின்றது எனக்கு தெரியல. இன்னும் சில பேர் என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, ராபிஸ் மரணங்கள் அவ்வளவு நிகழ்வதில்லை, ஒரு வருடத்திற்கு 54 ராபிஸ் மரணங்கள் தான் நிகழுது. இது கவர்மெண்ட் சொல்லக்கூடிய டேட்டா. மதன் கௌரி அவர் இவரெல்லாம் ஏகப்பட்டது பேசுகிறாங்க. அவங்க பேசுகிறதெல்லாம் உண்மை கிடையாது. ஃபேக்ட் செக் பண்ணாமல் எந்த விஷயத்தையுமே நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு தெளிவாக பேசுகிறாங்க. அதாவது கவர்மெண்ட் சொல்லக்கூடிய இந்த வருடத்தில் 54 ராபிஸ் மனித மரணங்கள் தான் நிகழ்ந்திருக்கு அப்படின்ற டேட்டாவை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆனால் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்க, வருடத்துக்கு 18,000 to 20,000 வரைக்குமே நிகழுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ICMR அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், அவங்க கொடுக்கக்கூடிய நம்பரும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய ராபிட் கேசஸ் ரிப்போர்ட் செய்யப்படாமல் இருக்குது, அதாவது அண்டர் ரிப்போர்ட் செய்யப்படுகிறது அப்படின்றத அவங்க தெரிவிக்கிறாங்க. கோர்ட்டும் இந்த மாதிரியான வாதங்கள்லாம் கணக்கில் எடுத்துக்குது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 2000ஆம் ஆண்டிலிருந்து சில சர்வேஸை நடத்துகிறாங்க. அந்த சர்வேஸினுடைய எஸ்டிமேட்டும் இந்த 18,000 to 20,000 தான் காட்டுது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த நாய்களினுடைய எண்ணிக்கை, இங்கே எத்தனை நாய்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வேக்சினேட் பண்ணுறாங்க, எத்தனை டாக் பைட் கேசஸ் இருக்குது, இப்படி பல விஷயங்களை வைத்து
மேத்தமேட்டிக்கல் மாடல் மூலமாக இந்த 18,000 20,000 அப்படின்ற ஒரு நம்பருக்கு வராங்க. இல்லை இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுகிற நம்பர்லாம் நீங்கள் நம்ப வேணாம், நம்ம அரசாங்கம் சொல்லுகிற அந்த 54 அப்படின்ற நம்பரை மட்டும் நீங்கள் நம்புங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, ராபிஸ் அப்படின்ற ஒரு வியாதியை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய அந்த ஃபேக்ட் ஷீட்டில் இந்த ராபிஸ் வியாதி எப்படிப்பட்ட வியாதி அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது ராபிஸ்னுடைய சிம்டம்ஸ் ரொம்ப மோசமான இந்த ஹைட்ரோஃபோபியா மாதிரியான சிம்டம்ஸ் இதெல்லாம் வர்றப்ப தான் ஓகே இவருக்கு ராபிஸ் வியாதி இருந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வரும். அப்படி தான் வந்து ராபிஸ் வியாதி அவருக்கு வந்திருக்கு அப்படின்ற டேட்டாவும் கவர்மெண்ட்டுக்கு தெரிய இருக்கும் இல்லைங்களா. ஆனால் ராபிஸ் வந்து இந்த ஒரே ஒரு சிம்டம்ஸை மட்டும் கொடுக்காது. ராபிஸ்னுடைய சிம்டம்ஸ்லேயே 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஃபியூரியஸ் ராபிஸ், இன்னொன்று பேரலிட்டிக் ராபிஸ் அப்படின்ற மாதிரியான 2 வகையான சிம்டம்ஸை கொடுக்கும். ஃபியூரியஸ் ராபிஸ் அப்படின்றத தண்ணியை பார்த்தா பயம், ரொம்ப ஆக்ரோஷமாக நடந்துக்கிறது, ஹாலுசினேஷன், இப்படி பல விஷயங்கள் நடக்கும். இந்த பேரலிட்டிக் ராபிஸ் அப்படிங்கிறது நாய் கடித்த தரத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கால்களோ இல்லை கைகளோ செயலிழக்காமல் போகும், பேரலிசிஸ் ஏற்படும், அப்படியே ஸ்லோவாக கோமாக்கு போயிடுவாங்க. இப்படி ரொம்ப ஸ்லோவாக இந்த ப்ராசஸ் நடக்கும். இது ராபிஸ் அப்படின்னு தெரியாமலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்படி எத்தனை அண்டர் ரிப்போர்ட்டட் கேசஸ் இருக்கும். உண்மையிலேயே ராபிஸ் வந்தால் இல்லை ராபிஸ் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய நிலையில் இருந்துச்சுன்னா அதை டயக்னைஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு மெத்தட் இருக்கா அப்படின்னா எதுவும் கிடையாது. இப்போதைக்கு வரைக்குமே ஒருத்தருக்கு சிம்டம்ஸ் இருந்தால் அவருக்கு ராபிஸ் இருக்குது, சிம்டம்ஸ் இல்லைன்னா ராபிஸ் இல்லை அப்படின்ற மாதிரியான முறையை தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். இப்படி பார்த்தா எப்படி கரெக்டான ராபிஸ் கேசஸ் அப்படின்றது கவர்மெண்ட்டுக்கு தெரிய வரும். இப்படி பல கேள்விகள் இருக்குது. இது எதையுமே நம்ம கேட்க தேவையில்லை. ரொம்ப கம்மியான ராபிஸ் கேசஸ் தான் இருக்குது அப்படின்னு அதை குறைச்சி மதிப்பிட்டோம்னாலே ஈஸியாக ஒரு வாதத்தை வைக்க முடியும் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரியான வாதங்களை வைக்கிறாங்க. இன்னொன்று ராபிஸ் மரணங்கள் தான் நிகழுதா, பாம்பு கடித்து எத்தனையோ பேர் சாகிறது இல்லையா, ஆக்சிடென்ட் ஆகி சாகிறது இல்லையா, மண்டையில் ஏதாவது விழுந்து சாகிறது இல்லையா, நடந்து போயிட்டு இருக்கும்போது இடி விழுந்து எத்தனையோ பேர் சாகிறது இல்லையா, இல்லை பள்ளத்தில் ஏதாவது பாதாள சாக்கடையில் விழுந்து சாகிறது இல்லையா, இப்படி பல டேட்டாக்களை கொண்டு வருகிறார்கள். ஒரு பிரச்சனையை விட இன்னொரு பிரச்சனை பெரிதாக இருக்கிறது. அதை பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி இதை விட இன்னொன்று பெருசாக இருக்கும், அதை விட இன்னொன்று பெருசாக இருக்கும், அப்படி போங்க, ரெட் ஹெரிங்கை போட்டோம், டேக் டைவர்ஷன் அப்படின்றாங்க. அதனால் நீங்கள் வேறு திசைக்கு நகர்ந்து போயிருங்க. அடுத்து இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, நாய்கள் காரணம் இல்லாமல் யாரையும் கடிக்கிறது கிடையாது, ப்ரொவோக் பண்ணாமல் அது கடிக்கிறது கிடையாது. ஏதாவது ப்ரொவோக் பண்ணால் அதை ஏதாவது சீண்டுனா தான் அது கடிக்கும், நீங்கள் ஏதாவது பண்ணியிருப்பீங்க அப்படின்னு உங்களையே காரணம் காட்டி விடுவது. எப்படி டாக்ஸ் வந்து டெரிட்டோரியல் கிடையாது அப்படின்னு பேசணும், டாக்ஸ் வந்து ஆப்பர்ச்சுனிஸ்டிக் பிரெடேட்டர் கிடையாது அப்படின்னு பேசணும், பல நாய்கள் ஒன்றா சேர்ந்து பேக் பிஹேவியரோட நடந்துக்குது அப்படின்றத நம்ம மறுத்தாகணும். அது மட்டும் இல்லாமல் சிசிடிவி ஃபுட்டேஜில் குழந்தைகளை கடிக்கிறது, தரத்தர இழுத்துட்டு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏஐ ஆர்டிகுலேட்டட் வீடியோ அப்படின்றத எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த மாதிரியான ரைட்டப்புக்குள்ளே போடணும், அந்த மாதிரி பேசணும். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஈஸி டு லேபிள் சம்மன் யூ ஆர் அ டாக் ஹேட்டர். ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? இல்லை இதெல்லாம் பத்தாது அப்படின்னா இருக்கவே இருக்கிறது லோகேஷ் கனகராஜனுடைய ஃபேக் ஃப்ளாஷ்பேக் மாதிரியான ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. இந்த நாய் வந்து சிறு வயதில் இருக்கும் பொழுது ஒருத்தர் வண்டி ஓட்டிக்கொண்டே வந்து அதன் கால்களின் மீது ஏற்றிவிட்டார். அன்றிலிருந்து இந்த நாய் பார்ப்பவர்களை எல்லாம் கடித்து கொண்டு இருக்கிறது. உண்மையிலே அவர் சீண்டி இருக்க மாட்டார், ஆனால் அந்த நாய் கடிக்கிறதுக்கு பின்னாடி இப்படி ஒரு சாரோஃபுல்லான ஸ்டோரி இருக்குது. நல்லாயிருக்கு இந்த கதை நல்லாயிருக்கு. இது வேணால் படமாக எடுப்போமா, ஏதாவது நேஷ்னல் அவார்டு கிடைக்கும், இல்லை நாவலாக எழுதுமா சாகித்ய அகாடமி கிடைக்கும், பண்ணலாமா? எப்படி ஒரு குழந்தைய வீதியில் தனியாக விடுகிறார்கள்? வீதி என்பது நாய்களுக்கானது இல்லையா? அதில் எப்படி குழந்தைகள் பயணிக்கலாம்? நீங்கள் தான் உங்கள் குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கணும். வாய்களை இந்த மசில் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான கவசங்கள், உடம்பு முழுவதும் கவசங்கள், இல்லை செயின் போட்டு உங்கள் குழந்தையை கட்டி வைங்க வீட்டில். இப்படி பல விஷயங்களை பேசுகிறார்கள். அதாவது பார்க்கு, ரோட்ஸு, பீச்சு, இந்த மாதிரியான இடங்கள், ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அந்த ரோடை தானே குழந்தைகள் பயன்படுத்தி ஆகணும். அது எப்படி குழந்தைகள் தானாக போயிட்டு வரும்? பேரண்ட்ஸ் ஷுட் பி அக்கம்பனிங் த கிட் ஆல் த டைம் இல்லையா? அது கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன். பேரண்ட்ஸ் வந்து கிட் அக்கம்பனி பண்ணணும். இல்லைன்னா பண்ணலை, சரி பேரண்டால் வர முடியல, அந்த கிட் வந்து கடைக்கு போகிறாங்க, தனியாக தான் போய் ஆகணும். ஏதாவது நடந்து விட்டால் பேரண்ட்ஸ் ஷுட் டேக் த பிளேம், நாட் த அனிமல்ஸ், நாட் த அனிமல் ஆக்டிவிஸ்ட், not the government, no one, because public spaces are not meant to be safe. ஆமாங்க, எல்லா உயிரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறவன்லாம் வீட்டில் கொசு வந்தால் அடிக்கிறான், கரப்பாம்பூச்சி வந்தால் கொல்றான், எலி வந்துச்சுன்னா எலியை கொல்றதுக்குன்னே மருந்து வைக்கிறான், இல்லை பள்ளி வந்துச்சுன்னா பள்ளி அடித்து தூக்கி போடுறான். இப்படி பல விஷயங்களை இந்த மனுஷப்பயல்கள் செய்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் செய்து கொண்டு நாங்கள் நாய்களை குழந்தையாக பார்க்கிறோம் அப்படின்றாங்க. நீங்கள் பாருங்கள், தாராளமாக பாருங்கள். ஆனால் வைல்டு லைஃபு, இன்வெசிவ் ஸ்பீசிஸு, இப்படி பல விஷயங்கள், பல சிக்கல்கள் இருக்குது. இதையெல்லாம் பேசாமல் நீங்கள் சுற்றி இந்த எமோஷனல் ட்ராப்புக்குள்ளாரியே எங்களை இழுக்க பார்க்குறீங்க. இப்படி நீங்கள் வாதங்களை வைத்தீங்கன்னா எப்படி தான் உங்ககிட்ட டிபேட் பண்ணுறது? இன்னொன்று, ரொம்ப கோபமும் படுறீங்க. அதை மறுத்து கேள்வி எழுப்பிட்டா சக மனிதனின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய வன்மத்தை காட்டுறீங்க. வீடியோ எவிடன்ஸ் கொடுங்க. சஃபரிங் ஆஃப் அ சைல்ட்
சஃபரிங். நாங்கள் டாக் அடிச்சு அப்படியே துடிச்சு இறந்த வீடியோ எங்க இருக்குன்னு அப்படி செத்துடுச்சுன்னு சொல்றாங்க. அப்படி சாகல. குழந்தை என்ன பண்ணுச்சுன்ற வீடியோ எவிடன்ஸ் ஃபர்ஸ்ட் வருதா? ஏன் வரல? குழந்தை கிட்ட வந்து கல்லால அடிக்காதீங்க, கொம்பு காட்டாதீங்க, எத்தனை பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க சொல்லுங்க? டாக்ஸ்னாவே கடிக்கும் அப்படின்றது கிடையவே கிடையாது. அப்படி பார்த்தா எல்லா டாகும் கடிக்கணுமே சார், ஏன் எல்லா டாகும் கடிக்கல? என்ன சார் மக்களுக்கு பிரச்சனை? நான் ஒன்னு சொல்றேன், அவங்களால சுதந்திரமா நடக்க முடியல. ஏன் சார் சுதந்திரமா நடக்க முடியல? எல்லா உயிரும் ஒண்ணு, அப்படி பார்க்கப்படலையே, சரிசமமா பார்க்கப்படலையே. அவங்கவுங்க வந்து வீடு வாங்கிக்கிறீங்க, யூடிஎஸ் வச்சுக்கிறீங்க, உன் வீட்டுக்குள்ள இருங்க. ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? ஏன் சாதாரண மனுஷன் மீது உங்களுக்கு என்ன கோவம்? குழந்தைகளின் மீது ஏன் கோவம்? தாய்மார்களின் மீது உங்களுக்கு என்ன கோவம்? ஏன் குழந்தை பெற்றுட்டாங்க அப்படின்றதுனால ஏன் அவங்கள அப்படி பேசுறீங்க? நான் என்ன சொல்றேன், இப்போ ஷெல்டர்ல அடைங்க அப்படிங்கிறது ஒரு தீர்வு கிடையாதுன்றதை நான் நம்புறேன். பட் அது ஒரு ஃபர்ஸ்ட் மூவ். அதை வந்து பண்ண வச்சிருக்கலாம். இல்லை ஷெல்டருக்கு அனுப்ப சொன்னால் அங்கே நாய்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கோம் அப்படின்ற உங்களுடைய வாதம் எங்களுக்கு புரியுது. அதில் இருக்கக்கூடிய பெயினை கூட உணர்ந்துக்க முடியுது. எங்களுடைய வழி உங்களால் உணர்ந்துக்க முடியலன்னா தட் இஸ் ஓகே, ஃபைன். எல்லாருடைய வழியும் எல்லாரும் உணரணும்னு அவசியம் கிடையாது. பட் நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். பட் ஷெல்டருக்குள்ளார இப்படி ஒரு சிக்கல் நடக்கக்கூடாது அப்படின்னா நாய்கள் வீதியிலேயே இருந்து கஷ்டப்படணுமா? ஹங்கரில் இருக்குங்கிறீங்க, அதுக்கு சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, அது உடம்பு முழுத ஒட்டுண்ணி இருக்குது, அதை எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதை கேர் பண்ணிக்க ஆள் இல்லை, அதை சோசியலைசேஷன் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த 6 கோடி நாய்களுக்கும் வீதியிலேயே வச்சு யாரும் பராமரிப்பு செய்ய முடியாது அப்படின்றதுல உடன்படுறீங்களா இல்லையா? ஏன் இந்த நாய்களை ஷெல்டருக்கு அனுப்புறதுல உங்களுக்கு உடன்பாடு இல்லை, இதுதான் சிக்கல்கள் அப்படின்னா அந்த சிக்கலை தீர்த்துட்டு கவர்மெண்ட் கிட்ட நீங்கள் ஸ்ட்ராங்காக ஷெல்டரில் நாய்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்படணும், அங்கே அதுங்களுடைய உயிர்களுக்கு பாதுகாப்பு வேணும், இப்படி பல கோரிக்கைகளை வைத்து நீங்கள் வந்து வீதிக்கு வந்திருக்கலாம். இந்த பீட்டா மாதிரியான ஆர்கனைசேஷனோடு சேர்ந்து நீங்கள் வைத்த கோரிக்கை என்னன்னா, ஷெல்டருக்கே அனுப்பாத. இங்கே நடக்கிற சிக்கல்கள் பெருசாக ஒன்றும் அப்படிலாம் கிடையாது. நாங்கள் சொல்கிறோம், எங்கள் நாய் எங்களை கடிக்கிறது கிடையாது. வீதியில் இருக்கக்கூடிய நாய் என்ன கடிக்கலை, மற்றவனை கடிக்குதா? அது கடிக்காது. என்ன இந்த நாய் கடிக்கல அப்படின்றதுனால மற்றவங்களையும் இந்த நாய் கடிக்காது அப்படின்னு நினைக்கிறது டோட்டலி அனெக்டோட்டல். ஸோ இந்த ஷெல்டருக்கு அனுப்பக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவ் வந்து பிளாக் பண்ணிட்டீங்க. இப்போ தீர்வு என்ன? ஏபிசியா? தட் இஸ் நைஸ் ஜோக். பட் அந்த ஜோக்குக்கு என்னால் சிரிக்க முடியல, அதுக்கு அழுவலாம் வேணாம். சரி, இதன் மூலமாக வீதியில் நாய்கள் இருக்கக்கூடிய சிக்கல்களை பற்றி நான் பேசிட்டேன். வீதியில் நாய்கள் இருக்கணும் அப்படின்னு பேசுகிறவங்களோ, இல்லை வீதியில் இருக்கிற நாய்களை வந்து எப்படி ஸ்டெரிலைசேஷன் பண்ணி இல்லை ஏபிசி முறைப்படியே பண்ணுறதை பற்றியோ உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதை மரியாதை நிமித்தமாக படித்து பார்க்கிறேன். உடன்பாடு இருந்தால் ஒரு லைக் போடுறேன், இல்லை அதுக்கு கீழே ரிப்ளை பண்ணுறேன். இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் வேற ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். What did you do?